வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுரக்காய் பருப்பு கூட்டு. இது ஸ்டார் ஹோட்டலில் தபாவிலாம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு கூட்டு வைப்பாங்க. அதில் சுரக்காய் கூட்டு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சுரக்காய் பருப்பு கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். 150 கிராம் பாசி பருப்பை நல்லா கழுவி தண்ணியை வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணி 2 கப்பு அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதோட 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 7-8 பல் பூண்டு அதை உளித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம், 2ஆக கட் பண்ணதை. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள், லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு சின்ன சுரக்காயை, அதாவது ஒரு 3/4 கிலோ அளவுள்ள சுரக்காயை நல்லா சீவி பட்டையை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு இருக்கணும்னா இந்த அளவுக்கு இருக்கணும். பார்த்திங்களா, சுரக்காய்க்கு கீழே இருக்குது தண்ணி, அந்த மாதிரி இருக்கணும். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. அதிகமாக தண்ணி ஆட் பண்ணோம்னா கூட்டு தண்ணியாக போயிடும், கூட்டு மாதிரி இருக்காது. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டால் தான் நல்லா சுரக்காய் வெந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரணும். அதுக்காக 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ காய் நல்லா சுரக்காய் நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா கிளறி விட்டலாம். நல்லா கிளறி விட்டு நம்ம தாளிச்சிடலாம். கடாயை சூடுபடுத்தி 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானோடனே கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும், அப்போ தான் கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஜீரகம் 1 ஸ்பூன், உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டு கிளறி விட்டலாம். இது மீடியம் ஹீட்டில் இருக்கணும், இல்லை அப்படின்னா கருகிரும். 2-3 வரமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கருகாத அளவுக்கு நம்ம கிளறி விடணும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச சுரக்காய் பருப்பை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் லைட்டாக மேலே தூவி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கடையில் மத்தியான சாப்பாட்டுக்கெல்லாம் கூட்டு வைப்பாங்களா, அதே மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.